வாங்கோ வாங்கோ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கிற அதிவாகியாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதேஷு எச்சரதே பிராஜமானேஷு இதில் சோபமானமாக இருக்கின்றதுல கொண்டு போகிறேன். யதா காலம் ஜாகுது காலத்தில் ஆகுதி பண்ணின வாழ்க்கை தம் நயன் ஏதா சூரியசிரேஷ்மியாக சூரியரஷ்மியோட கொண்டு போகிறேன். எத்திர தேவானாம் பதில் ஏகோதிவாசா தேவதைகளுடைய பதி எங்கே ஏகனாக வசி ஏகனாக தான் எல்லா இடத்தும் பதினா பதினா ரட்சதி பதி பாதி ரட்சதி இல்லையா? எந்த அளவுக்கு அம்சதாக பூர்ணதையாக ரட்சிக்கிற பரமாத்மா அம்சதாக ரட்சிக்கிறதுக்கு ஸ்தூல ரூபத்தில் கர்த்தத்துவம் இருக்கிறது. அது என்ன இருக்கு உபாதிகத்துவம்னு சொல்லுது. என்ன இருக்கு ஏஹேஹீது தமாகுதே சுவர்ச்சசா வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகுதி பண்ணினான். சுவர்ச்சசா ஆகுதி பண்ணினதுனால அதில் இருக்கிற சைதன்யமானது நெய் பால் தயிரெல்லாம் ஆகனம் பண்ணும்போது அதில் எல்லாத்துலேயுமே தேஜவம்சம் இருக்குது. அதாவது திருவிக்கரணம் இருக்கிறது சொல்லும்போது தேசு அப்பு அன்னம் இதெல்லாம் தான் ஒரு பதார்த்தம். அப்போது வெறும் ஜலத்தை சாப்பிட்றான்னா மத்யத்துக்கு எலும்பு முளைக்கிறதுக்கு காரணம் உண்மையிலே எல்லா அம்சமும் இருக்கிறது தான். அப்போது அது சாந்தோக்கியத்தில் சொல்லுது எப்படி சூக்ஷ்மமாக திருவிக்கரண விஷயம் அப்படின்னு. ஏகேஹேது தமாகுதய சுவர்த்தசாக வாங்க வாங்கன்னு நல்ல ஒளியான மார்க்கத்தோட சூரியரஷ்மியாக எஜமானம் வந்து சூரியரஷ்மி எஜமானம் கூட்டிகிட்டு போகிறேன். பிரியாம்பாஜாம் அபிவதந்தி பிரியமான வார்த்தைகள் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அர்ச்சயந்தியா அர்ச்சனை வேறு பண்ணிட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். ஏஷவா புண்ணியா சூர்தோ பிரம்மலோ இதுதான் சூர்தம் பண்ணின வாழ்க்கை பிரம்மல ஓட்டுக்கு போகிறதுக்கு மார்க்கம். பரமார்த்தமாக இருக்குன்னா மோச மார்க்கத்தை இங்கே சொல்லலை. சுகிருதம் பண்ணின வாழ்விடான சுகிருத்தை அனுபவிக்கிறதுக்காக போகிறோம். அது சுகிருதம் முடிஞ்சால் திரும்பி இருந்திருக்கிறது ஆதிவாகிகாரிகள் மாதிரி எல்லாம் நமக்கு தெரியக்கூடும். மேலே ஏஹேஹேதிதமாகுதே சுவர்ச்சச சூரியஸ்ரேஷ்மி வீரஜமானம் வகந்தி சுரேஷ்மி வீரஜமான கொண்டு வர யாகம் பண்ண கர்த்தாவை கொண்டு வர யாகம் பண்ணினவனுக்கும் பாதிப்புறான், அது நடத்தி வச்சவனுக்கும் பாதிப்புறான். அதனால ரித்திக்கு கர்மா பண்ணணுமா எஜமான கர்மா பண்ணணும், எஜமான கர்மா பண்ணணும் பூர்வோஷம் பண்ணி அல்ல ரித்திக்கு தான் கர்மா பண்ணணும். ரித்திக்கு கிட்டங்க எஜமான தனத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு இருக்கின்றது பிரம்மசூத்திரத்து சித்தாந்தமான அதிகரண விசாரம் வந்து சிந்தாந்திக்கப்பட்டு இருக்கிறது. அது இப்படி தான் பண்ணணும்னு இருக்கிறது இதெல்லாம் இருக்கின்றது. ஏகேகேதமாகுது சுவர்த்தஸ்வரி சஷ்மி எஜமானம் வகந்தி எஜமானம் வகந்தி பிரியாம்பாஜாம் வந்து பிரியமான வாக்களை சொல்கிற அர்ச்சயந்தி ஏகவா புண்ணிய சூர்தவா பிரம்மரது தான் புண்ணியமான சூர்தமான பிரம்மரம். ஏன்னா ஞானரகித கர்மக்கு நின்றா ஞானரகிதமான கர்மா பண்ணியாச்சுன்னா அது நின்றா ஞானரகிதமான கர்மா பண்ண வேண்டியிருக்கு. அது ரெண்டில் அது ஞானத்தோடு செஞ்சது பெட்டர்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். கர்மா ரெண்டு விதமாக மட்டும் பிரித்தோம். ஏகமிதமாக இருந்தது சொன்னால் தெரிஞ்ச செய்யணும் இருக்கிறது தான். அதுக்கு ஈடு எதுவும் கிடையாது. தெரிஞ்சால் எது செஞ்சால் எதாகும், அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும், என்ன செஞ்சு சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். தெரியலைன்னா அது என்னோட நிலை நான் உலகத்தை பார்த்துட்டுருக்கேன். ஏதாச்சா ஞானரகிதம் கர்ம ஏதாவது பலவித்யா கர்மகாரியம் இது என்ன இருக்குது? கர்ம அவித்யானால ஏற்படக்கூடியது காரியம். அசாரம் துக்க மூலம் சாரம் இல்லாது துக்கத்துக்கு காரணம் அது ஞானரகிதமானதுனால. யாகம் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற விதி சொத்தையோடு நம்ம பண்ணாக்கூடாது. அது சாரம் அல்லவே சொல்லிட்டோம். ஏன்னா அதனால் நமக்கு இதுதான் பலன்னு இருக்குது. இனியொரு பலம் தேவையில்லைன்னு இருக்குன்னா பலத்தை நம்ம அடையலைன்னு இருக்கின்றது தான். அதனால் துக்க மூலம்னு சொன்னோம். பசி எடுக்கும்போது சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்டு ஆச்சுன்னா திரும்பவும் சமையல் பண்ண வேண்டியிருக்கு, திரும்பவும் பசியை போக்கடிக்க வேண்டும். ஆனால் இனிமேல் பசியை வராதுன்னு சொல்லணும். அதுதான் அபகதிகரமாக இருக்குது. இருக்கின்ற உணர்றது தான் பலவா இருக்கின்ற போர்லேருந்து இருக்கின்றதுனால பல பேரும் கஷ்டப்படுறோம். இருக்கின்றதுனால ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கின்றதான். எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சாலும் அதுக்கு ஒரு கால அளவு இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் எவ்வளோ சுகிருதம் பண்ணாலும் அது தீர்ற வரைக்கும் தான். பேங்கில் எவ்வளோ போட்டாலும் அது தீர்ற வரைக்கும் தான் இருக்கும். அது போல ஆனால் என்ன இருக்குது, அகமஸ்மீதி பாவம் ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன், அது கல்வியிலேன்னு தெரிஞ்சுட்டேன்,
அது பிரம்ம வித்யையில் மேலே மேலே அது தெளிவாக தெரியும். லபாகியதே அதிரடா யஜ்ஞரூபாக, இந்த யஜ்ஞரூபங்களை ஒழுகக்கூடணும். அதனால தான் எல்லா பிரம்ம வித்துக்களும் அக்னிஹோத்திர கர்மா பண்ணி பெரிய அக்னிஹோத்திரங்களாகவே இருக்கணும்னு நினைக்காத ஒரு காரணம். அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாம் சொல்கிறேன், அது ரொம்ப ஸ்ரேயஸ். 7 பரம்பரை என்ன இருக்குது, விச்சித்தியிலிருந்து ரஷப்படுத்தப்படணும். அதுக்கு சமமாக என்ன இருக்குது, அதிதி சத்காராதிகள் கர்மங்களும் நமக்கு சகயோகம் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் என்ன இருக்குது, 7 பரம்பரைக்கு தான் சாதகமாக, தனக்கு சாதகமாகப்பா, தனக்கு ஆத்மபுத்தி மட்டும்தான் சாதகமாக. கர்மானுலோகத்து ஜீவயேக, நீ பண்ண நல்லதாக இருந்தால் உனக்கு மரணத்துக்கு பிறகு உனக்கு இருக்குதுன்னு சுபாஷிதத்தில் சொல்லியிருக்கு. பிரபாகியதே அதிருடா யஜ்ஞரூபாக, அதிருடமானது யஜ்ஞரூபமானது ஒழுகக்கூடியது. தோணி காலத்தில் ஜலத்தில் ஒழுகிறது போல. அஷ்டாதசோக்தம் அவரமேஷு கர்மா, அஷ்டாதசோக்தம் இருக்குது. இந்த 18 ருத்திகளோட சேர்ந்து எஜமான யஜனபத்னி ருத்திகளும் பண்ணக்கூடியதான கர்மா அதிருடம் சொன்னேன். ஏதோ ஸ்ரேயோயே அபிநந்தந்தி மூடாக, இது ஸ்ரேயசு ஸ்ரேயசுன்னு முக்காலங்களும் சொல்லுறேன். யஜ்ஞம் செய்கிறவாழ முக்காலம் சொல்லுவாங்க, வேதம் படித்தவாழ முக்காலம் சொல்லுவாங்க. யார் ஸ்ருதி வாக்கியம் நிரபேட்சமாக இருக்குன்னா ஸ்ருதி எதே அபேட்சிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆள் முட்டாளம் சொல்லணும்னா இவரை முட்டாளன் ஆக்க முடியாதுன்னு இருக்குன்னா ஸ்டேஜ் அது தெரிஞ்சவனுக்கு இருக்கணுமோ இல்லையோ. இப்போ ஸ்ருதி கர்த்தாவாக இருக்குன்னா பரமாத்மாவுக்கு அது தெரியறதுனால இது ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் இது பண்ண வேண்டியது தான். ஆனால் இதை விட ஸ்ரேயஸ் ஏதோ இருக்குங்கிறதுனால தான் அப்படி சொல்லி இருக்குன்னு தாத்பரியம். ஏதஸ்ரேய அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்துஞ்ச புனரேவாது. சொர்க்கலோகத்தில் ஜரை இல்லை, அசனாபிவாசாதிகள் இல்லை, அந்த சொர்க்க சுகம் தீர்ற வரைக்கும். பேங்கில் போனால் வாங்கோன்னு சொல்லுவா, பணம் இருக்கிற வரைக்கும். முடிஞ்சா விட்டு நீங்கள் போடுங்கோ அப்புறம் எடுத்துக்கோங்க, அதே போல தான். ஆனால் எப்போவுமே தீராத ஒரு பேங்க் பேலன்ஸ் நமக்கு இருக்குது, அது பரமாத்ம ஞானம். அதை நம்ம வந்துட்டேன்னா வேதாந்தம்னு சொல்லுவோம். வேதத்துக்கு முடிவு வந்தாச்சு, தெரிஞ்சுக்க வேண்டியது முடிஞ்சு வச்சு, இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, இன்னும் சுகதுக்கங்கள் இருக்கிறது அனுபவம் இல்லை. கர்மாத்தனுடைய தாங்கிட்டோம், அது முக்காளுடைய அது பூர்வாச்சாரியாளுடைய பிராமணியத்தினுடைய தத்துவத்தினுடைய ஒரு பொசிஷன். அதனால தான் நாம் பிராமண அசங்காத்தாரன்னு சொல்கிறோம். பிராமண ஒட்டுறவில்லை சொல்கிறோம், ஒட்டுறவில் ஆகிற ஸ்டேஜ் அது சொல்கிறோம். ஏதஸ்ரேய அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்துஞ்ச ஆகியது. யாருக்கு ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறோம், வைதிக கர்மாவுக்கு மட்டும் ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறோம். அப்போவா ஜராமிருத்தி அடைவார். அதனால் வைதிக கர்மா செய்ய வேண்டாம் இல்லை, செஞ்சாலும் சாப்பாடு இருக்கிற பசியை தான் போக்கும். அது நிரந்தரமான பசி போக்கக்கூடாது இல்லை, நிரந்தரமாக 7 ஜென்மாவுக்கு அது பிரயோஜனப்படும். ஆனால் என்ன இருக்குது, அவளுக்கு அவளுடைய பூர்ணமான ஸ்டேஜ் கொடுக்கக்கூடாது ஞானகல்பம் மட்டும்தான். ஞானகல்பத்தை ஆசிரியர் உபனிஷத் வேத்தியமாக உணர வேண்டுமான அல்லது உணர்ந்தவாழ நமக்கு உபதேசிச்சிருக்குன்னா மாற்றம், அது ஞான மாற்றம். அது இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறோம். அவித்யாகிரஸ்த கர்மடோங்கே துர்தசா. அவித்யனாலே எல்லாரும் அவித்யது, அதனால் கர்ம செய்கிறோம். அவித்யை போயிடுத்து வித்யை வந்துடுத்துன்னா அவள் கர்ம வாழ்க்கை தேசம் இல்லை, கர்ம சம்பந்தம் இருக்காது. அது இப்போ இது வரைக்கும் சொல்ல தெரியாது. அரிசி சாதம் ஆகும்னு இருக்குன்னு தெரியுது, சூடேற அது கெட்டு போச்சுன்னா இப்போ அதில் ஏகாமலே ஆகும். அதே போல் யோக பிரஷ்டா, சில பேர் யோக பிரஷ்டா ஏன் யோக பிரஷ்டா ஆச்சுன்னு கேட்டால் அவள் கர்மபலமாக இருக்கலாம், இல்லை பகவத் சங்கல்பமாக இருக்கலாம். யோக பிரஷ்டாவில் இருந்தால் அவள் திரும்பவும் யோகத்தை பிரவேசிச்சுடுவாள். ஆனால் என்ன இருக்குது, உடனே யோகத்தை சம்பாதிச்சுட்டு யோகத்தை விட்டுட்டு போகிற வாழாரு நமக்கு சாதாரண அவித்யத்தை வாழ்க்கை குறைஞ்சு போயிடும். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக, அவித்யக்குள்ளே இருக்கிறதுனாலே அயம் தீரஸ் பண்டிதம் மன்யமாக, என்ன போலுண்டோ அது தைரியம், நான் பெரிய பண்டிதன் இல்லைவா, எனக்கு எவ்வளோ பாட தெரியறது, எவ்வளோ சித்திரம் வரைய தெரியறது, என்ன ஆச்சாரிய வேலையெல்லாம் தெரியும் எனக்கு. தங்கத்தினால் பண்ணலாம், ஞானம் அர்த்தால் பண்ணலாம், கல்லால் பண்ணலாம், இப்படி பலவிதமான வித்யை தெரிஞ்சிருந்தாலும் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீர பண்டிதம் மன்யமான, நான் தீரன் நினைக்கிறேன், பண்டிதன் நினைக்கிறேன். அது 4 பேர் காத்து விஷயத்துக்கு இருந்தால் கேட்கவே வேண்டாம். உங்களை போல உண்டா, உங்கள் கையில் இருக்குண்டா, ஆனால் வித்யை எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம். ஜங்கன்யமானாக பெரியாந்தி மூடாக, மூடர்கள் என்ன ஆகுது, அணிக்கப்படுதுன்னு அர்த்தம்.
இப்படி ஜங்கன்யமானாக दर्शन वर्जित तत्त्वाद अंधेनैव चक्षुष एकेनैव नियमानाः जंगन्यमानाः जरारोगात् अनेकानर्थप्रदेः जरे ऐसा बोलने പോലെ രോഗം നിൽക്കുന്ന പലതരത്തിലുള്ള രോഗങ്ങളാൽ അനേക അനർത്ഥങ്ങളാൽ അർത്ഥ പ്രതൈഹി ഹന്യമാന പലതരത്തിൽ ഹനിക്കപ്പെട്ടവർ വൃഷം പീഡ്യമാന തിരുമ്പി അടിക്കപ്പെടുന്നു പീഡ നിൽക്കുന്ന പലതരത്തിൽ പെരിയാന്തി വിഭ്രമന്തി അത് பண்ணணும் இது பண்ணணும் தெரியல எது சாப்பிட்டா பித்தம் போகும் தெரியல பித்தம் தான் வியாதின்னு தெரிஞ்சால் தானே பித்தத்துக்கு வேண்டிய மருந்து செய்யறது அதை போல ஜங்கன்யமான பெரியாந்தி மூடர்கள் என்ன ஆகிறது பலதுக்கும் பல செய்கிறார் ஒரு ஒன்று இருக்குன்னா அது குஷ்ட சம்பந்தியானதுன்னு இருக்குன்றது தெரியல இல்லைன்னா அது வாத சம்பந்தியாக இருக்குன்றதும் தெரியல இல்லைன்னா அது 3 இதில் எது சேர்ந்ததும் தெரிஞ்சு அதுக்கு எது மருந்து கொடுக்கணும் தெரிஞ்சாரு அந்த மருந்து செல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் அவனோட பாவவிசேஷம் வாதம் தான் இது கண்டுபிடிச்சா கூட வாதத்தினோட மருந்து கொடுத்தா கூட அது செல்லாம் இது என்ன இருக்கு இந்த பித்தம் தான் இதுன்னு தெரிஞ்சால் கூட பித்தத்தை வேண்டிய மருந்து கொடுத்தா கூட செல்லாது ஏன்னா அவனோட அதிர்ஷ்டம் அப்படி வேலை செய்யறது அதாவது பாவமானது அப்படி இறங்கின்னு இருக்கு அது அதான் இருந்தால் தான் என்ன இருக்குது புண்ணியம் இருக்குன்னு ஏற முடியும் புண்ணியம் ஏறும்போது தான் என்ன இருக்குது இந்த வியாதிகளும் குறையும் அப்போது ஒரு வியாதி வந்தால் அது எப்போ போகும் எப்போ குறையும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சூஷ்மம் சொன்னால் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிற போல கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வியாதியினாலே அவன் உயிர் போகாமல் துரிதசையில் இருந்துகிட்டே இருக்கலாம் அதுதான் இந்த ஒரு விசித்திரதாக நடക്കുന്നത് சூஷ்மமாக இருக்கிறது நடக்கிறது ஜங்கன்யமானாக பெரியாந்தி மூடாக நான் பெரியவன்னு நினச்சிக்கிட்டேன்னா அவன் அடிக்கப்படுது பலவித கஷ்டங்களாக எந்தவித துரிதம் வருதுன்னு சொல்ல முடியாது ஆஹாஹான்னு பழத்து ஊசி ஏற்றுற போல அவனுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கும் சில நேரத்தில் சில பிரத்யட்சமாகவே இருக்கும் ஜங்கன்யமானா பெரியாந்தி மூடாக மூட்டுறது அந்தேனிவனியமான இப்படி குருடன் கூட்டிகிட்டு போனால் என்ன குருடன் எங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதோ எங்கேயெல்லாம் மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அங்கேருந்து விழுந்தா கீழே இருந்தால் வேண்டிய இருக்க நதியில் விழுந்தா அங்கே சமுதிரத்தில் விழுந்தா அங்கே எங்கேயெல்லாம் கூட்டிகிட்டு போகுமோ எங்கேயெல்லாம் புரண்டுக்குமோ தெரியாதுன்னு இருக்கிறது தான் நான் பெரியவன்னு நினச்சா வழக்கம் நடக்கக்கூடியதான கெடுதல் எந்த மாதிரி இருக்கிற கெடுதல் ஏற்படணும் யாரும் சொல்ல முடியாது எப்போ எந்த கஷ்டத்தினால எதில் மாட்டிக்கணும்னு சொல்ல முடியாது சாகரம்னு சொல்கிறது சம்சாரத்தை தான் சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையை தான் சொல்கிறோம் இப்போ நன்னா இருக்கிற போல இருக்கணும் நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது நாளைக்கு என்ன சொல்லக்கூடிய ஸ்டேஜ் நமக்கு வந்துட்டே ஆகணும் அது சாதாரண ஸ்டேஜ் இல்லை ஆத்மீய ரகசியம் அது பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சு அவன் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அதுதான் அது அவித்யாயம் பகுதாவர்த்தமான பல விதத்தில் அவித்தியில் வர்த்திக்கிறது உயிர் ஸ்தூல ரூபத்தில் தெரிகிற ஜீவன் அப்படி சொன்னால் அவித்தியில் வர்த்திச்சுங்கிறது அர்த்தம் பயம் கிருதார்த்தா என்னக்கும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு பல பேர் நினைக்கிறேன் அதாவது ஒரு 10 காரு ஒரு 100 ஏக்கர் நிலம் ஒரு 20 கொண்டாட்டி 1000 பிள்ளைகள் இப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து சுதி பாடுறேன் ஏகப்பட்ட சொத்து கிடக்குது அப்படின்னு சுதி பாடுறதுனால எந்த நிமிஷம் இவாளெல்லாம் திரும்ப எதிரியாகும்னு சொல்ல முடியாது பயங்கிருதார்த்தா இத்தியாதி மன்யந்தி பாலாக அதாவது சாதாரண மனுஷாளுக்கு இல்லை மனுஷ சுகம் என்னான்னு இத்திரியத்தை சொல்லியிருக்கு எது நினச்சாலும் கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ் அதுலேருந்து மேலே 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 சுக விசேஷங்கள் சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறனா சுக விசேஷங்கள் லேசம் கூட நம்ம அனுபவிக்கிறேன் அப்போது கொஞ்சம் இருக்கின்றதே வச்சு நாம் என்ன இருக்குது 10 கோடி இருக்கின்றதே வச்சு ஏதோ 100 கோடியினுடையான ஆட்டத்தை நம்ம போட்டுட்டேன்னா எந்த நிமிஷம் ஆனாலும் நமக்கு 1 கோடி இல்லாத வேலை ஒரு தெருவு கோடி கூட உணரலாம் அதனால் அவித்யாயாம் பகுதாவர்த்தமாக அவித்தியில் பல தரத்தில் எல்லாரும் இருந்துருக்கு பயம் கிருதார்த்தா எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிறேன் சில நேரத்தில் எனக்கு நிறைய செய்யறதுக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே அவித்யா அபிமன்யந்தி பாலாக கர்மிணோன்னா பிரவேதயந்தி கர்மம் என்னன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது பிரவேதந்தி ராகாது காரணம் என்ன இருக்குது ஆசை பலவிதமான ஆசை இந்த ஆசை நிறைவேறதுக்கே அதிர்ஷ்டம் ஆத்மவித்தியோட அனுகிரகம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலையானா அப்போது ஆத்மவித்தியக்குன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணணும் லோகக்ஷேமம்னு இருக்குன்னு கண்டிப்பாக ஏற்படும் ஆத்மவித்தியான்னு இருக்குன்னு ஒரு க்ஷேமமான காரியத்தை தான் ஏற்படுத்தும்
यत्कर्मिणो न प्रवेदयन्ति रागाद् तेनादुरा क्षीणलोकाच्यन्ते आदरवच्चु आतुराः व्याधिग्रस्ताः आतुरा क्षीणलोकाच्यन्ते कष्टपट्टु अडिक्कപ്പെടുന്നുണ്ട് ക്ഷീണകർമ്മ കർമ്മഫലാഹ സ്വർഗ്ഗലോകാച്യന്തെ ക്ഷീണകർമ്മം ആക്കാനായി സ്വർഗ്ഗലോകം കീഴെ വീഴുക പിന്നെ തീർന്നാൽ കീഴെ വീഴുന്ന അർത്ഥം യാഗം പുണ്യവാൾ കൂടാ यद्यस्मादेवं कर्मिणो न प्रवेदयन्ति तत्त्वं न जानन्ति प्रवेदयन्ति न तत्त्वத்தை தெரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம் ராகா கர்மபல ராகாதி அபிபவ நிமித்தம் கர்மபலத்தை காரணமான அபிமான காரணம் காரணேன ஆதுராக துக்ககர்த்தாரः சந்தः துக்ககர்த்தாக்கள் க்ஷீணலோகாக அவருடைய லோகம் அந்த சொர்க்காதி லோகம் இருக்குது க்ஷயிக்கிறதுனால கீழே விழுந்துடுற अविद्यायां बहुधा वर्तमाना वयं पदार्थाय इत्यादि मन्यन्ते कालाः அவித்யாவில் இருக்கிறதுனால நான் இன்னும் செய்யறதுக்கு எனக்கு எல்லாரும் செய்யறதுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன்னா அவ்வளோதான் எத்கர்மினோன்னா பிரவேதேந்தி ராகாது ராகத்தினாலே நம்ம எதாவது செய்கிறதா இருந்தால் தேனாதுரா க்ஷீணலோகா அந்த புண்ணியம் இருக்கிறது குறைஞ்சிடும் சொர்க்கத்தில் இருக்கிற காலம் குறைஞ்சிடும் நிறைய சம்பாத்தியம் இருக்குது ஆனால் ஆயுஸ் இருந்தால் தான் அதை அனுபவிக்கணும் எதை குறைக்கிறன்னு இருக்கின்றது அவளுடைய துஷ்கர்மா அவளுக்கு கட்டி கொடுக்காது இதேபோல் நம்ம செஞ்சு குறையிறது ஆனால் இஷ்டாபூர்த்தம் மன்யமான வரிஷ்டம் இஷ்டம் இருக்கின்றது பூர்த்தம் இருக்கின்றது இஷ்டம் இருக்கின்றது யாகாது பூர்த்தம் இருக்கின்றது மற்ற பொதுவாக நம்ம லோகத்துக்கு பண்ணுறான உபகாராதிகள் பலவிதமானது வரிஷ்டம் அந்நிய ஸ்ரேயோ வேதையந்தே இன்னும் ஸ்ரேயஸிலே நினைக்கிற பிரமூடாக வரிஷ்டமுடா நம்ம சாதாரண லோகத்தை தான் சொல்கிறேன் சாதாரணமாக நம்ம முட்டாளனாக இருக்குன்னு நம்ம தெரியலை உபனிஷத் மார்க்கத்திலேருந்து பரமாத்மா சொல்லும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாகஸ்ய பிருஷ்டதே சுகிருதே அனுபவத்தை அவள் சொர்க்கலோகத்து சுகிருத்தை அனுபவிச்சிருந்தா ஹிமாலோகம் ஹீனதரம் வா இந்த லோகத்தை அடையலாம் மனுஷாளாக பிறக்கலாம் இதை விட கஷ்டமான லோகத்துக்கு போகலாம் இஷ்டாபூர்த்தமன்யமான அவருக்கு இஷ்டம் பூர்த்தம் தான் வசத்தின்னு நினச்சி திருடப்படுத்தினா அவன் இந்த லோகத்தில் திரும்ப யாகம் பண்ணலாம் இதை விட கஷ்டமான இந்த ஸ்திரியாகதி இருக்கின்றது அவர் ஏழுக்காக எல்லாம் ஏற்படலாம் तवश्रद्धेये ओ सन्ध्यरण्ये शान्ता विद्वांसा ब्रह्मचर्यं चरन्ति सूर्यद्वारन्ते द्विजाप्रयान्ति यथा अमृतस्य पुरुषो अभियात्मा